Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. And also Telegram channelல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய every class ஓட PDF உங்களுக்கு அதுல தான் வரும். ஓகேவா? சோ நம்ம ஆப்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படினா SSC aspirants-க்கு ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு. சோ அதுல உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துரும். டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, PDF ஃபைல்ஸ் இருக்கு, தமிழ் and இங்கிலீஷ்ல இருக்கும். 1000 quizzes இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ்க்கு மட்டும் 1000 quizzes இருக்கு. அது இல்லாம டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. 1 year validity. ஓகேவா? நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இங்கிலீஷ்ல டென்சஸ் வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும். நீங்க டென்ஸ் மட்டும் வேணும் அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினா இந்த டென்ஸ் கோர்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவா? SSC aspirants-க்கு test series for all SSC exams CGL, CHSL, Steno, CPO, GD எல்லாத்துக்குமே 200 test series இருக்கு. இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 1 year validity. ஓகேவா? அதுவே நீங்க பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கான வீடியோ கோர்ஸுமே நம்மளோட ஆப்ல இருக்கு. from the basicsல இருந்து எல்லாமே இருக்கு. பேசிக்ஸ் இருக்கும் and also preliminary videos, mains videos எல்லாமே வந்து தமிழ்ல தான் நான் டீச் பண்ணிருப்பேன். எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கும். நீங்க பேங்க் எக்ஸாம் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் IBPS, RRB, SBI, LIC நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீ. அதுலயே வந்து டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு அதுல வந்துரும். ஓகேவா? இதுவுமே 1 year validity. ஓகேவா? சோ நீங்க SSCக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கேலண்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இனிமேலும் நீங்க டிலே பண்ணாதீங்க. இன்னும் 6 months நமக்கு சாலிடா டைம் இருக்கு. இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினாலும் நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டா என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நீங்க கான்ஃபிடென்ட்டா கன்சிஸ்டன்ட்டா படிச்சீங்க அப்படினாலே ஷியரா வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? பேங்கிங்க்குமே பேங்க் எக்ஸாமுக்கு ஜான்ல வந்து கேலண்டர் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மந்த்ல வந்துட்டு 2025க்கு எப்பப்போ என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற கேலண்டர் வந்து IBPSல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குறோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அபவுட் கோர்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் எடுப்பேன், டீம்ல இருந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் SSC GD இங்கிலீஷ் சீரீஸ் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். டே 1, டே 2, டே 3 ஆல்ரெடி முடிச்சாச்சு. திஸ் இஸ் டே 4. இன்னைக்கு நம்ம டே 4 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கிராமர்ல நம்ம நிறைய பார்த்தாச்சு. நிறைய வீடியோஸ்ல நம்ம கிராமர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெக்காப்ஸ்ல தான் நமக்கு ஈஸியாக மார்க், அதாவது மார்க் போகுது அப்படின்னா இந்த வெக்காப்ஸ்ல தான் போகும். இந்த சிரனம்ஸ், ஆன்டனம்ஸ், idioms and phrases, one word substitution இதுல தான் போகும். ஓகேவா? ஸோ நம்ம வெக்காபுலரிக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெக்காப்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ultimately it turned out to be a fair decision. ஆக்சுவலி உங்களுக்கு சினோனிம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ட் சினோனிமாவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல பர்டிகுலரா அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படியும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி இட் டர்ன்ட் அவுட் டு பி அ ஃபேர் டிசிஷன். இந்த ஃபேருக்கு என்ன மீனிங்? ஃபேருக்கு மீனிங் என்ன? ஃபேர் ஆக்சுவலி என்ன? இங்க ஏ இருக்கு பாருங்க, திஸ் இஸ் ஆர்டிகல்ஸ், decision is a noun. So definitely இது என்னவா இருக்கணும்? adjective-ஆ தான் adjective-ஆ தான் இருக்க முடியும். sorry guys, adjective-ஆ தான் இருக்க முடியும். ஓகேவா? because adjective தான் ஒரு noun வந்து describe பண்ணும். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, drowsy, effective, unbiased, hollow. so இதுல எது வரும் பாருங்க. ஸோ ஃபேர் அப்படின்னா என்ன? ஃபேர் அப்படின்னா நல்லா இருக்கு, ரைட், கரெக்ட், சரியானது. ரைட், கரெக்ட். ஸோ இது எல்லாமே ஃபேர் தான். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, drowsy,
effective, unbiased, hollow. Drowsy அப்படினாலே என்ன? sleepy. Last classல நம்ம பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? drowsy னா sleepy. effective அப்படினா effective-ஆ இருக்கு. effective அப்படினா impactful. effective-ஆ இருக்கு. ஓகேவா? productive-ஆ இருக்கு, useful-ஆ இருக்கு. இப்படிலாம் சொல்லலாம். productive, useful இப்படிலாம் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. unbiased அப்படினா unbiasedனாலும் right, correct, perfect இப்படிலாம் சொல்லலாம். ஓகேவா? hollow பாருங்க. hollow அப்படினா empty. hollow அப்படினா empty. ஓகேவா? unfilled, unoccupied, vacant, 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 unfilled, unoccupied, ஓகேவா? சோ பாருங்க, இப்ப fair அப்படின்றதுக்கு drowsyக்கு sleepy இது வராது. effective இல்ல. fairனா அதாவது impactful-ஆ இருக்கு, productive-ஆ இருக்கு அப்படின்றது. ஓகேவா? சோ இதுவும் இல்ல. unbiased பாருங்க, right. effective அப்படின்றது ரொம்ப productivity அது மாதிரி போகும். சோ fairங்கிறது right, correct அப்படின்றது. சோ unbiasedக்கு right. ஓகேவா? hollow வந்து empty, vacant இதுவும் இல்ல. சோ third one is the right option. So fairக்கு unbiased is the right option. ஓகேவா? ஓகே. next question பாருங்க. conviction அப்படினா என்ன? conviction which means confidence. surety, assurity, certainty, sure அதுதான் வந்து conviction. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. doubt, suspicion, approach, belief. doubt அப்படினா என்ன? சந்தேகத்திற்குரிய இருக்கு. suspicionனாலும் சந்தேகத்திற்குரிய இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது வந்து என்னன்னா uncertain-ஆ இருக்கு, ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, சந்தேகமா இருக்கு அப்படின்றது uncertainty. ஓகேவா? uncertainly சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ரோச்னா அப்ரோச் பண்றது உங்களுக்கு தெரியும். belief which means நம்புறது. credence. belief which means credence. ஓகேவா? சோ approach means approach. சோ convictionக்கு அப்ப இது ரெண்டுமே வராது. approachம் இல்ல. belief அப்படின்றதுல credence வரும், assurance belief எப்ப guys வரும்? ஷியரா இருக்கும்போது தான் அந்த belief வரும். சோ அதுதான். சோ belief அப்படின்றது credence, assurance எல்லாமே தான். சோ conviction அப்படின்றது confidence, certainty. so belief, this is the right option. convictionக்கு belief is the right option. கண்டிப்பா இது ரெண்டு வராது, approachம் வராது, belief is the right option. ஓகேவா? ஓகே. next question பாருங்க. he and his family members live in prosperity. prosperity அப்படினா என்ன? அவனும் அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ரொம்ப ரிச்சா, ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ரொம்ப ரிச்சா அவங்க வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிச்னஸ். ஓகேவா? இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா affluence, opulence. சோ இப்படிலாம் சொல்லலாம் ரிச்னஸ்க்கு. ஓகேவா? சோ பாருங்க, பாவர்ட்டி, லாஃப்ட், ஹார்ட்ஷிப், affluence.
ஸோ பாருங்க பாவர்ட்டினால என்ன வறுமை, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது வந்து ஆப்போசிட் ஆஃப் பாவர்ட்டி, டெர்த், லேக் இதெல்லாம் சொல்லலாம். லேக், டெர்த், பஞ்சம், பாவர்ட்டி இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? லாஃப்ட் அப்படிங்கிறது என்ன? லாஃப்ட் அப்படின்றது ரூஃப் ஏரியா. இப்போ நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, லாஃப்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரூஃப் ஏரியா அங்கே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஹார்ட்ஷிப் அப்படின்னா அட்வர்சிட்டி. ஹார்ட்ஷிப் அப்படின்னா அட்வர்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் அஃப்ளூவன்ஸ் தான் என்ன? ரிச்னஸ், ப்ராஸ்பெரிட்டி, ரிச்னஸ். ஓகேவா? ஸோ பாவர்ட்டி இல்லை, லாஃப்ட் இல்லை, ஹார்ட்ஷிப் இல்லை, affluence is the right option. Affluence, affluent, richness, opulence, prosperity இது எல்லாமே இதுக்கு மீனிங் தான். So he and his family members live in prosperity. Affluence is the right option. ஓகேவா? Next question பாருங்க. The film was a funny adaptation of an old classic. The dash depiction was very well received by the audience. film வந்து எப்படி இருக்கு? ஓல்டு கிளாசிக்கா அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபன்னியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? the dash depiction was well received. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன இங்க ஃபன்னியா இருக்கு அப்படின்னாலே அப்ப இங்க என்ன கைஸ் இருக்கும்? ஃபன்னியா இருக்குனாலே இங்கேயும் ஃபன்னி, ஒரு ஹியூமரஸ் அது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பாருங்க ஆப்ஷன் பாருங்க. ட்ராபிக்கல், ஹியூமரஸ், நர்வஸ், ட்ரெண்டி. ட்ராபிக்கல் அப்படின்னா என்ன? ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் அப்படின்னாலே அது வந்து என்ன? ஹாட், ஸ்டீமி, ஹாட்டா இருக்கிறது. ஓகேவா? ஹியூமரஸ், ஃபன்னி, ஹியூமரஸ். நர்வஸ் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் அப்படி சொல்லலாம். ட்ரெண்டினா மாடர்ன், ட்ரெண்டி, இப்போ ஃபேஷன் என்னவோ அதான். இப்போ ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, இப்போ என்ன ஃபேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதுதான். ஸோ பாருங்க இப்போ ஃபன்னி அப்படின்றதுக்கு அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா ஹியூமரஸ். ஃபன்னி இதுக்கு என்ன வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹிலேரியஸ், வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதுதான் ஹிலேரியஸ்ன்னு சொல்லலாம். வேகிஷ், WAGGISH, வேகிஷ் இப்படிலாம் சொல்லலாம். ஸோ அப்போ இங்க the humorous depiction was well received by the audience. So second one is the right option. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The benevolent lady donated her estate for the welfare of the city. The benevolent அப்படின்னா என்ன? பெனிவோலண்ட் லேடி அதாவது அவங்களோட வெல்ஃபேரை வந்து டொனேட் பண்றாங்க அப்படின்னாலே என்ன அங்க அப்படின்னா பெருந்தன்மை அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த பெனிவோலண்ட்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆல்ட்ருவிஸ்ட், ஹியூமனிடேரியன்,
மணி ஆக்சுவலி நிறைய டொனேட் பண்றாங்க இல்லையா, இந்த வேர்டு தான் guys நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மணி ஆக்சுவலி நிறைய டொனேட் பண்றதுக்கு, அதுக்கு டொனேட் பண்ற அந்த பர்சனுக்கு நேம் என்ன அப்படின்னா philanthropist. இப்போ நம்ம டாடா அவரு இறந்து போனாரு, ஞாபகம் இருக்கா? அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய வந்து மக்களுக்காக நிறைய வந்து கொடுத்துருக்கிறாரு. philanthropist அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை வந்து நிறைய டொனேட் பண்ற அந்த பீப்புளுக்கு நேம் என்ன அப்படின்னா philanthropist. ஓகேவா? இங்க benevolent அப்படின்றது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா அதுவும் அது மாதிரிதான். மனிதாபிமானம் உள்ள அந்த லேடி அவங்களோட எஸ்டேட்டை வந்து சிட்டியின் வெல்ஃபேருக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க. டொனேட் அப்படின்னாலே என்னங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், சம்திங் ஃப்ரீ. ஓகேவா? ஏதோ ஒன்று அங்கே ஃப்ரீயா இருக்கு. ஸோ அங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆல்ட்ருவிஸ்ட் ஹியூமனிடேரியன், மனிதாபிமானம் உள்ள அந்த லேடி, ஹியூமனிடேரியன். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இன்சேன் ஆப்ஷன் பாருங்க, இன்சேன், மியூனிஃபிஷன்ட், ஃபூலிஷ், கிரேஷியஸ். இன்சேன் அப்படின்னா என்னன்னா, ஆர் யூ இன்சேன் அப்படின்னா நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஆர் யூ இன்சேன் அப்படின்னா மேட், லுனட்டிக், ஆர் யூ லுனட்டிக் அப்படின்னாலும் அப்படிதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இது கண்டிப்பாக இங்கே வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபூலிஷ்னாலும் சேம் அதே மாதிரி தான். கிரேஷியஸ் அப்படின்னா இது கிரேஸ்ஃபுல்லா இருக்கிறது, கிரேஸ்ஃபுல், சாஃப்ட், பெனிங். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதுக்கு மீனிங். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா மியூனிஃபிஷன்ட் அப்படின்னா தான் என்னன்னா ஆல்ட்ருவிஸ்ட், பெனிவோலண்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். இன்சேன் இல்லை, ஃபூலிஷ் இல்லை, கிரேஷியஸ் இல்லை, மியூனிஃபிஷன்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ மணி நிறைய டொனேட் பண்ற அந்த பர்சனுக்கு பீப்புளுக்கு நேம் என்ன அப்படின்னா philanthropist. ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ் இன்னைக்கு டே 4ல செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 2025ல டெஃபினட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜாப் வந்து போஸ்டிங் வாங்கிடணும். ஓகேவா? தென் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.